நீங்க தஞ்சாவூர் டு மதுரை வயா புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை இது வந்து ரயில்வேஸ் வந்து ஒன்றிய அரசு வந்து அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட். அது அப்ரூவ் பண்ணி அவங்களுடைய ரயில்வேஸ் பிங்க் புக்னு ஒன்று இருக்கு, அதுலயே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் இன்ஃபேக்ட் என்னுடைய கன்னி பேச்சுல சொல்லியிருந்தேன். நான் எப்படி அந்த நதிநீர் இணைப்பு காவேரி குண்டாறு இதை பேசுறனோ அதே மாதிரி இந்த திட்டம் ரயில்வே திட்டம் பொறுத்தவரை முக்கியமான திட்டம். அது பின்தங்கிய புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை பகுதிகளுக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து முக்கியமா இருக்குது, தேவைப்படுற ஒரு திட்டம் சொல்லி நான் பேசியிருந்தேன். நான் தற்செயலா இந்த தடவை ரயில்வே பட்ஜெட் அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் மானிய கோரிக்கையில பேசும்போது அதிகாரிகள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சினா, அந்த தஞ்சாவூர் மதுரை வயா புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை அந்த திட்டத்துக்கு ஃபைலே காணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபைலே காணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபைல் காணோம்னா அப்ப அந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சொல்றாங்க. எனக்கு தூக்கி பிடிச்சி எப்படி சார் ஃபைலை காணாமன்னு சொல்லுவீங்கன்னு. இல்ல சார் ஃபைல் காணலாம் கம்ப்ளீட்டா பண்ணாங்க, அதை கேன்சல் பண்ணிருப்போம், கேன்சல் பண்ணாதான் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது முக்கியமான திட்டம் சார், அது எங்களுடைய ஜனங்க எதிர்பார்த்து யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி அப்புறம் அன்னைக்கு நான் நாடாளுமன்றத்துல பேசுறேன். நான் இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை மக்களுக்காண்டி இந்த திட்டத்தை நீங்க ரிவைவ் பண்ணணும், ரீஅப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருந்தேன், அமைச்சரும் நேரடியாக பேசியிருந்தேன். ஆனா அது வந்து அடுத்த வர காலங்களில் வந்து அது கிட்டத்தட்ட அது அப்ரூவ் ஆன திட்டம் கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கேன்சல் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதா கண்டிப்பா அந்த முயற்சியில கண்டிப்பா இருக்கும். திருச்சி டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எம்பியை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ், ஏர்போர்ட், ஹைவேஸ் இது போன்ற விஷயங்கள் என்னோட பங்களிப்பு இருக்கலாம். ஜிகோனர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமா அது பிரச்சனை இருந்தது. இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. உங்களுக்கு ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த இடத்த அவங்க தானம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, இன் பிரின்சிபல் ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் அதை வந்து சர்வே பண்ணிட்டாங்க. சர்வே பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஓகே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து என்னன்னா எனக்கு அவங்க அதிகாரிகள் பேசும்போது அதுக்கு வந்து நம்ம தென்னக ரயில்வேயும் சரி நகாயும் சரி 2 பேருக்கும் வந்து பொறுத்த வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த அமைச்சர் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் நம்முடைய ஒரு நகாய சார்ந்த அமைச்சர் ஒரு திரு நிதின் கட்கரி அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அது வேலையில வந்து சர்வே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்துல சர்வே பண்ணிட்டாங்க. அது வேலையிலே இன்னைக்கு சில மாதங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் கிட்ட நான் பேசியிருக்கிறேன். நான் அவருமே அந்த கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும் அந்த ஆர்வத்துல இருக்கிறாரு. இருந்த போதிலும் சில தடங்கள் இருக்கு, அதுமே பொறுத்த வரைக்கும் அது ஒரு அந்த தடைகள் எல்லாம் நீக்கிட்டு கண்டிப்பா அந்த சர்வீஸ் ரோடு எல்லா ஜனங்கள் கேட்கிற மாதிரி சர்வீஸ் ரோடு வர்றதுக்கு உண்டான முயற்சி கண்டிப்பா நான் எடுப்பேன். எப்படிங்க அவர் சகோதரர் அண்ணாமலை டெய்லி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காரு, திடீர் சாட்டையால் அடிச்சுக்கிறாரு, திடீர் கண்ணிக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து எப்படின்னா அரசியலை கடந்து நான் இன்னொன்னு சொல்றேன். நான் தொகுதி மறுசீரமைப்புங்கிறது வந்து அவரு உள்துறை அமைச்சர் அவரு அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காரு, தொகுதியை குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல தொகுதியில கூட்டும் போது இப்ப நமக்கு 543 லோக்சபா சீட் இருக்கு, அதை கூட்ட போறாங்க. அது கூட்டும் போது கிட்டத்தட்ட 800 சீட்ஸ் வச்சு கூட்ட போறாங்க. அப்படி கூட்டும் பொழுது ஜனத்தொகை அடிப்படையில் வைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு வேலை கூடும். ஆனா இன்னைக்கு 79-80 சீட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 140 சீட் இருக்கு, இரட்டிப்பாகும். உங்களுக்கு பீகாருக்கு இரட்டிப்பாகும், இங்க மகாராஷ்டிராக்கு இரட்டிப்பாகும், ராஜஸ்தானுக்கு இரட்டிப்பாகும். அவங்களுக்கு கூடுதலா 30-40 விழுக்காடு 50 விழுக்காடு, சில மாநிலங்கள் பொறுத்த 70 விழுக்காடு 80 விழுக்காடு உங்களுக்கு எண்ணிக்கை கூடும். ஆனா நமக்கு வந்து 1-2 தான். நம்ம புதுவை உட்பட 40 சீட்டு வச்சுக்கிட்டு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, நாடாளுமன்றத்துல ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு எது பண்ற நம்மளுடைய இது தேவை கிடையாது. அவங்ககிட்ட அந்த எண்ணிக்கை இருக்கும். அந்த எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நமக்கு குறைஞ்சதுனா தமிழ்நாட்டுக்கு பத்திரம் கிடையாது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எங்கெல்லாம் ஜனத்தொகையை குறைச்சி மாநிலங்கள் வளர்ந்து நாட்டுக்கு வந்து அவங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்திருக்காங்களோ இந்த மாநிலங்கள் தண்டிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அதே நேரத்துல ஜனத்தொகையை குறைக்காம இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்குல வளர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய நிதி பொறுத்த எங்க போகுது, நீங்க நம்மளுடைய நிதி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களாம் வளர்ந்த மாநிலங்கள், உங்க நிதி வந்து வளராத மாநிலங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. எங்க போகுது இந்த நிதி பொறுத்து, நம்மளுடைய நிதி பீகாருக்கு, யூபிக்கு போட்ட வட மாநிலங்களுக்கு போகுது. போயிட்டு நாளைக்கு தொகுதியும் பொறுத்து இதுலயே நம்ம தண்டிச்சு வச்சுவோங்க, நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்காது. நமக்கு நாளைக்கு நம்மளே தேவையில்லை, தென் மாநிலங்களே தேவையில்லை. அவங்களே வந்து எந்த முடிவு எடுப்பாங்க, நீங்க சொல்றீங்க நிதி வரமாட்டேங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இன்னும் காலங்காலமா இது வந்துடுறது பெரிய பின்னடை உருவாக்கிறோம். இது வந்து பாஜக தவிர்த்து இன்னைக்கு இந்த தொகுதி மறு சீரமைப்புக்கு வந்து முதல்வர் எடுத்த முடிவுக்கு வந்து பாஜக தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இயக்கங்களும், தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது,
தென் மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்கள். நீங்க தென் மாநிலம் மட்டும் சொல்லாதீங்க. நீங்க சில வடக்குல இருக்க சில மாநிலங்களும் அவங்க ஜனத்தை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறாங்க. வளர்ந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அரசியலை கடந்து இது மக்களை பாதிக்கிற மாநிலங்களை பாதிக்கிற விஷயம் அது. இதுல போய் நீங்க அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு? அவரு குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதை நாங்க கேட்கிறோம், பார்லிமெண்ட் நாங்க கேட்கிறோம். நீ குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதே நேரத்துல கூடும் பொழுது நம்முடைய தமிழ்நாடுடைய பங்கு கிட்டத்தட்ட 7.2%. 543 தொகுதிகள்ல, நாடாளுமன்ற தொகுதிகள், லோக்சபா சீட்ல நம்முடைய ஷேர் 7.18%. அதாவது 39 தொகுதிகள். நீ கூட்டும் பொழுது இந்த ஷேர் இருக்கு பாத்தீங்கன்னா 7.18%. இது குறைக்க கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கு பதில் வரல. அதுக்கு நானும் டெல்லியில இருக்கிற மீடியா கிட்ட பேசுறேன். அவங்க கேக்குறாங்க, அமித்ஷா தானே சொல்லிட்டாரு, ஏன் கலாட்டா பண்றீங்க, அப்புறம் இதெல்லாம் கந்தடிப்பு நாடகம், நீங்க டிராமா போடுறீங்கன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இதுக்கு அவர் அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறாரா? தமிழ்நாடுடைய பங்கு 7.2% வச்சுக்கோங்க, 7.2%, 543 சீட்ல. அது நீங்க 800 கூட்டும் போது எங்களுடைய ஷேர் 7.2% நீங்க குறைக்க கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கு பதில் உத்தரவாதம் கொடுப்பாரா அமைச்சர்? இதுக்கு பதில் கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.